உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹெலே, என்னல ஆச்சு? ராது கொடுத்துருக்கு, தீர்ப்பு சொல்ல போதாவ. அதுக்குள்ளதான் உள்ள பூந்து கல்லாட்ட ஆடுறதுக்கு உன் வீட்டுக்காரன் வந்து நிக்கான்ல. இல்ல சனியா ஐயா, பாத்தியா ஊருக்கு இப்ப 6 பிரசிடென்ட் இந்த சம்மு பைய. ஆமாய்யா. ஆனா மொத்த பயல உள்ளது நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தியா. ஐயா, ஊரே உங்களை மதிக்குது. அம்மா உங்களை மதிக்கிறாவளான்னு பாத்தீங்களா? விறுவிறுன்னு இறங்கி நடந்து சம்பவம் பக்கத்துல போய் நிக்கிறாவா. இவளுக்கு ஒரு பஞ்சாயத்தை கூட்டினா தான் சரியா வரும். சரி, சூடா இருக்கு, இப்ப போய் கொடை எடுத்துட்டு வாப்போ. அண்ணே, மாமா வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு. ரத்னா, நீ ஏண்டி பயப்படுற? நாங்க இல்லையா? நீ தைரியமா இரு. இந்த பஞ்சாயத்து முடிஞ்சு நாம போறப்போ உன் கழுத்துல தாலி இருக்காது, போதுமா? ஐயா போலாமா? வா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னிலே பேசி முடிச்சாச்சா? ஆமாங்க ஐயா, எல்லாம் பேசி முடிச்சுட்டானுவ. நீங்க மட்டும் வரலைன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் தீர்ப்பை சொல்லியிருப்பானுவ. எல்லா பயல்களும் எனக்கு எதிராக தான் இருக்கானுவ. நீ எதுக்கும் கவலைப்படாது, நான் வந்துட்டு பார்த்துக்கிட்டேன். ஐயா உட்காருங்கய்யா. நல்லது நல்லது. என்னலே, பஞ்சாயத்தை முடிச்சிட்டீங்களா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க இல்லாம பஞ்சாயத்து முடியுமா? என்னையா நீங்க எனக்காகவா காத்திட்டு இருந்தீங்க? இந்த ஊர் பிரசிடென்ட், பஞ்சாயத்து பிரசிடென்ட் சம்மு இருக்காரு. புறவு என்ன இந்த மரியாதையில நான் எப்ப எதிர்பார்க்கறதே இல்லையே. டேய், எதுக்குடா அவரை பார்த்த உடனே டென்ஷன் ஆகுற? இல்லை, உன் அப்ப என்ன திமிரா சிரிக்காம வரல. நீ அவரையே பார்த்ததாண்டா அவர் சிரிப்பாரு. தயவு செஞ்சு அவர் பக்கம் பார்க்காம இரு. இல்லை, அந்த ஆளு ஆட்டத்தை கலைக்கதாமல வந்திருக்கான். கலைக்க விட்டாதானே? நான் இப்பதானே சொன்னேன், நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. நீ தைரியமா நார்மலா இரு. சரி, எல்லாரும் வந்தாச்சு, இனி பஞ்சாயத்து தொடரட்டும். இதுக்கு மேல பஞ்சாயத்து தொடர என்னங்கயா இருக்கு? நடந்தது எல்லாமே உங்களுக்கும் தெரியும்ல. எல்லாத்தையும் நாங்க விலாவரியா சொல்லிட்டோம். இதுக்கு மேல நீங்க தான் பேசணும். எல்லாத்தையும் கேட்டு இப்பதானே தீர்ப்பு சொல்லணும்னு நீங்க முடிவு பண்ணீங்க. இத பாருங்க, எங்களால இந்த விஷயத்துல சட்டப்படி ஒரு முடிவெடுக்க முடியல. இந்த பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் லீகலா ஒரு தடவை விவாகரத்தை உறுதிப்படுத்த தான் போறோம். ஆனா ஊர் பஞ்சாயத்து முக்கியம் தான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். நீங்க தான் இந்த விஷயத்துல இந்த தாலிய திருப்பி கொடுத்துட்டு பிரச்சனைய முடிச்சு கொடுக்கணும். ஐயா, என்னென்னமோ நடந்து போச்சு. எங்க மேலயும் தப்பு இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனாலும் சின்ன சிறுசுங்க வாழறதுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு பஞ்சாயத்துல கேட்டுக்கிறேன்யா. பாருங்கம்மா, பேச வேண்டியது நீங்களோ அது வெறும் பயலோ கிடையாது. சம்பந்தப்பட்ட 2 பேர் தான் பேசணும். இல்ல வெங்கடேஷ், அந்த புள்ள உன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லுது. நீ என்ன செய்ய போத? அவ கலட்டி கொடுக்கிற தாலிய வாங்கிட்டு பேசாம போயிடுதியா? இல்ல நான் ஒரு 6 மாசம் நான் ரத்னாவோட எந்த சண்டை சச்சரவும் இல்லாம கண்டிப்பா நான் வாழ்ந்து காட்டுதேன் அப்படின்னு சொல்ல போகுதியா? இல்ல உனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னா கேளு. ஐயா, நான் சொல்லணும்னு நினைச்சதை நீங்களே சொல்லிட்டீங்க ஐயா. பாத்தியால, அவன் வந்து உக்காந்த உடனே அவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான். டேய் சண்முகம், பொறுமையா பேசு, ஒரு நிமிஷம் இரு. ஏங்க, இது என்ன அவன் கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கான பஞ்சாயத்தா இது? அவன் கிட்ட இருந்து இவனை அத்துறதுக்கு. இல்ல நீ பேசக்கூடாதுல, உன் தங்கச்சி தான் பேசணும். ஏடா ரத்னா,
நீ சொல்லு. ஒரு 6 மாசம் இந்த பயலோட கொஞ்சம் வாழ்ந்துதான் பாரு. அந்த சான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு மிஸ்டர் சௌந்தர பாண்டி. எங்க வீட்ல வச்சு ரத்னாவோட வாழ வைக்க தான் நாங்க முடிவு பண்ணோம். அத புரிஞ்சுக்காம இவ அநியாயம் பண்ணிருக்கான். இங்கிலீஷ்ல எனக்கு மரியாதை கொடுக்க இந்த பரணி அவனுக்கு சொன்னதானா உனக்கும்? எதா இருந்தாலும் ரத்தனா சொல்லட்டுமே. முடியாதுங்க. இந்த மனுஷன் கூட ஒரு நிமிஷம் கூட என்னால வாட முடியாது. கட்டின பொண்டாட்டிய அடுத்தவனோட ரூம்ல வச்சு பூட்டி அசிங்கப்படுத்தினவனோட எவளால வாழ முடியும்? எனக்கு இந்த நரக வேதனை வேண்டாம். என்ன மாமனார, என் தங்கச்சி சொன்னது நல்லா காதல விழுந்துச்சா? இல்ல அவனை செருப்பால அடிச்சுதான் அவளை சொல்லணுமா? வீட்லயே வச்சு அவன் கட்ட தாலியை கட்டி அவன் மூஞ்சிலே வீசி எறிஞ்சு அவனை துரத்தி விட்டுருக்க முடியும். இருந்தாலும் இது ஊருக்கு முன்னாடி ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்யணும்னு தான் இங்க வச்சு செய்தான். அதுக்காக தான் இந்த பஞ்சாயத்தையே கூட்டியிருக்கு. புரியுதா? ஐயா, பஞ்சாயத்தாருக்கு ஒரு விண்ணப்பம். இந்த சவுந்தரபாண்டி பஞ்சாயத்துல உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்றதுல எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. ஏற்கனவே பஞ்சாயத்துல பேசி முடிச்சதுதான். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஆள் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு? சத்தியமா சொல்றேன், இந்த ஆள் எங்களுக்கு கெடுதல் பண்ணதான் வந்திருக்கான். அவரோட வீட்டுக்காரி நான் சொல்லுதேன். இந்த கேடு கெட்டவனால எங்க வீட்டு பொண்ணு அனுபவிச்சது எல்லாமே போதுங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட எங்க ரத்னா இவன் கூட வாழ மாட்டா. நாங்க அனுப்பி வைக்கவும் மாட்டோங்க. தயவு செஞ்சு அத்தை விட்டுருங்க சாமி. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஆமாங்க ஐயா, நான் ஒரு போலீஸ்காரனா கேட்டுக்கிட்டேன். தயவு செஞ்சு அத்து விட்டுருங்கய்யா. முடியாதுன்னு சொன்னா அப்படி சொல்லவே முடியாது. ரத்னா தாலி அறுத்து கொடுப்பா, அதை வாங்கிட்டு அப்படியே போயிடணும். அதுக்கு மேல எந்த விதமான பிரச்சனையும் இருக்க கூடாதுங்க. மீறி ஏதாச்சும் பண்ண தூக்கி உள்ள வச்சிருவேன். எலே போல்ஸ், அப்படி எடுத்து உள்ளார வைக்கிறதா இருந்தா உள்ளார வெயி. அத அவங்க கோர்ட்டுக்கு போய் சமாளிச்சுக்கிட்டோம். அதை விட்டு எதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்துட்டு கூட நீ ஒரு போல்ஸா நிக்கிறது தப்பு இல்லே. பாத்தீங்களா என்ன பேச்சு பேசாரு? பாத்தீங்களா ஆரம்பிச்சார்ல. அவர் வந்தவொடனே அவரோட சிலும்பு சத்தெல்லாம். ஏங்க, இந்த ஆள் இருந்தா என்னென்ன பண்ணுவாரு உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு இவரை முதல்ல பஞ்சாயத்துக்கு வர வச்சீங்க? சொன்னல, நான் தான் சொன்னல, இவன் பஞ்சாயத்தை முடிக்க வந்த மாதிரி தெரியலையா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சம்பவா, நீ பேசல. இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இத பாருங்கய்யா, இவர் வரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? ரத்னா தாலி அறுத்து கொடுக்கறதான நியாயம்னு சொன்னீங்க. அதையே முடிவா ஏத்துக்கோங்க. ரத்னா, அந்த தாலி அறுத்து இந்த வெத்தலை மேல வைடி. அதானே, ஏற்கனவே தான் முடிவை சொல்லியாச்சுல. இந்த மனுஷ பேச்ச என்னத்துக்கு கேட்கணும்? ரத்னா, நீ அத்து போடட்டி என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.